அம்மா நான் இருக்கிறேன், நான் அம்மா இருக்கிறேன், அம்மா நான் இருக்கிறேன் என்ற தைரியம் உனக்கு இருந்தால் எந்த வினையும் உன்னை அணுகாது என்கின்ற வாக்குத்தத்தம் தந்த தாய். என்னையும் என் வழிகளையும் ஆராயாதே, அது உன் மனித மூளைக்கு எட்டாது. ஆனால் நான் அம்மா என்ன சொல்றேனோ அதை செய்ய. சிலர் கேட்பார்கள், அம்மா சித்திரை பௌர்ணமி நாளில் நான் எந்த யாக குண்டத்தில் அமரணும்? உனக்கு எதில் உட்கார்ந்து தோணுதோ அதில் உட்கார்ந்துக்கோ. சிலரை அம்மா இரட்டை நாகத்தில் உட்கார்ந்து கொள், உன் குடும்பத்தின் காலசர்ப்ப தோஷங்கள் நீங்க வேண்டும். நீ ஒற்றை நாகத்தில் உட்கார்ந்து கொள், உன் பொருளாதார இடர்பாடுகள் சீர்படணும். அம்மா திரிசூல யாகத்தில் உட்காரணுமேம்மா, உட்கார்ந்துக்கோ. மருத்துவங்கிட்ட போய் நின்றுட்டே இல்லை, எத்தனை லட்சங்கள் செலவாயிற்று. வக்கீலுக்கும் வீட்டுக்குமா அலைஞ்சு தீர்ந்துட்டே இல்லை, வக்கீல் வீடு கட்டிட்டான்ல, நீ விழுந்து போயிட்டே இல்லை. அம்மா எளிய வழிகாட்டியிருக்கேன், திரிசூத்தில் உட்காந்துக்கோ, சாம்பலை மறக்காம எடுத்துக்கோ, ஒரு கலசமும் விளக்கையும் வாங்கிட்டு போயிடு, எல்லாத்தையும் நான் அம்மா பார்த்துக்கிறேன். அம்மை தருகின்ற அந்த வார்த்தையினுடைய அந்த அற்புதம் இருக்கிறதே, அது சாதிக்கும் 100% காரியம். ஒரு முறை தூத்துக்குடி இளைஞர் போய் நிற்கிறார். அம்மா குடும்பத்தில் என்ன பிரச்சனை, இப்படி என்று. நடக்கட்டும், அதெல்லாம் சரி பண்ணிக்கலாம். நீ முதலில் உன் தூத்துக்குடி மாவட்டத்திற்காக ஒரு திரிசூல யாகத்தை கட்டு. அது கட்டி முடிச்ச அந்த சாம்பலையும் கலச தீர்த்தத்தை எடுத்துட்டு போய் தூத்துக்குடியினுடைய 4 புறங்களிலும் மாவட்டத்தினுடைய பகுதிகளில் தெரித்த திஷ்டிகள் அம்மா செஞ்சிரு. என்றோ வரக்கூடிய மிகப்பெரிய போராட்டமும் மிகப்பெரிய துப்பாக்கிச் சூடுகளுமாக நடந்ததே, அந்த காலகட்டத்தினுடைய மிகப்பெரிய நெருக்கடியிலிருந்து பல ஆயிரக்கணக்கான உயிர்களையும் அந்த மாவட்டத்தினுடைய வாழ்வையும் அம்மா காப்பாற்றி இருக்கிறாள் என்பதை அந்த சித்திரை பௌர்ணமியினுடைய யாகத்தில் கலந்து கொண்ட அந்த இளைஞர் கண்ணீர் வடிக்க, மனம் சிலிர்க்க உடல் சிலிர்க்க சொன்ன செய்தி கேட்ட பொழுது, அம்மா வந்தபின் காப்பது என்பது ஒரு வழி என்றால் வருமுன் காப்பது என்பதுதான் எங்கள் அன்னை ஆதிபராசக்தி ஒவ்வொரு விழாவையும் எங்களை காக்கும் தெய்வம் தந்திருக்கிற பெரிய வாய்ப்பு அப்படின்னு நம்மளை நினைச்சு திகைக்க வைக்கும். அம்மா ஒரு கிராமத்து தாய் இருமுடிக்கு வருகிறாள். பாத பூஜையும் செஞ்சிடலாமாமே, சாமியை பார்க்கணுமாமே. சாமியே நீங்க தான் அந்த சாமியா? உங்களைத்தான் பாதம் தொட்டு கும்பிட சொன்னாங்களா? நான் இருமுடி இப்பதான் போட்டு வர்றேன். என் குடும்பம் அந்தல சிந்தனையா பிரிஞ்சு கிடக்கு. மூத்த பிள்ளைங்க இளைய பிள்ளைங்க 2 பேரும் பெரும் பெயரோட நல்ல புகழோட இருந்த பிள்ளைங்க, சொத்து சுகம் அது இதுன்னு ஊர் பேச்சை கேட்டு செதஞ்சு நிற்கிறானுங்க. வயசான மனுஷன் என் வீட்டுக்காரரு, இன்னைக்கோ நாளைக்கோன்னு கிடக்கிறாரு. என் பிள்ளைங்க கூடி வருமா சாமி? என் வீட்டுக்காரர் நல்லா வாரா? என் குடும்பம் சேருமா? உங்களை கண்டா நீங்க வைத்தியம் சொல்லுவீங்க, வழி சொல்லுவீங்க, வழி காட்டிடுவீங்கன்னு சொன்னாங்களே, காட்டிடுவீங்களா சாமி என்றவள் கெஞ்சி நின்ற பொழுது, ஒண்ணு வேணாம், சித்ரா பௌர்ணமி வருதில்ல, அதற்கு யாகத்திற்கு பணம் கட்டு, என் திரிசூலத்துல உட்காரு, நான் அம்மா எல்லாம் பார்த்துக்கிறேன். சாமி காப்பாத்திருவீங்களா? காப்பாத்துவேன், நான் அம்மா சொல்லிட்டேன்ல, கவலைப்படாத, போயிட்டு வா. அந்த அம்மா விவரம் கேட்கிறாள், கருவறைக்கு வருகிறாள். தன்னுடைய மஞ்சள் கயிறையும் ஒரு மஞ்சள் கட்டிய கயிறை கொடுத்து கருவறையிலே வைத்து தர சொல்லுகிறாள். அதை வாங்கி தன் கழுத்தில் போட்டுக்கொண்டு கழுத்தில் இருக்க சங்கிலியை கழட்டி எடுத்துக்கிட்டு போகுது. இதை அந்த கருவறையை தொண்டு செய்யக்கூடிய இருமுடிப்பணி செய்கின்ற பெண்கள் பார்க்கிறார்கள். அதில் ஒருவர் சித்ரா பௌர்ணமி நாளிலே யாக குண்டங்களுக்கு சுற்றி வந்து எண்ணெய் நெய் ஊற்றி கொடுப்பது, சமைத்த குச்சிகளை எடுத்து கொடுப்பது, கற்பூரங்கள் தூவி, கொஞ்சம் புகையோட்டமாக இருந்தால் அங்கே கற்பூரம் தூவி கொடுத்தது நெருப்பு எழச் செய்வது, இப்படி பணி நடந்துகிட்டு இருக்கப்போ ஒரு அம்மனை பார்த்துட்டு அந்த கிராமத்தை தாய் ஓடி வர்ற, அம்மா நீங்கள் தானே அன்னைக்கு எனக்கு அம்மா கிட்ட எனக்கு அந்த மஞ்சக்கயிறை வச்சு கொடுத்தீங்க, நான் சாமி கிட்ட இப்படி போனதும் அவங்க சொல்லிட்டாங்க பங்காரு சாமி, நான் பார்த்துக்கிறேன்னு. நான் என்ன பண்ணேன், மதுராந்தகம் போய் என் தம்பிக்கிட்ட இந்த சங்கிலியை கொடுத்து என்ன பண்ணுவையோ தெரியாதுடா, எனக்கு பணத்தை வாங்கி கொடுன்னேன், கொடுத்தான், பணத்தை கட்டுனேம்மா. ஒரு 4 நாள் இருக்குமா, 6 வருஷத்துல என் உறவுகள்லாம் தேடி தேடி என்னத்தை சாதிச்சிடலாம், இப்படி சாதிச்சிடலான்னு நினைச்சு என்னென்னமோ செஞ்சு பார்த்தாங்க. என் பிள்ளைங்க ஆசையில அவன் பிரிஞ்சு போனவன் தான். என் படுத்த மனுஷன் படுத்த படுக்கை ஆயிட்டாரு. ஊனு இல்லை, தண்ணி இல்லை, ஒன்றும் இல்லை. நான் அழுவேனா என்ன செய்வேன்னு சொல்லுங்க. ஒத்த பொம்பளை சாமி கிட்ட சொன்னா ஒரு வாரத்தில் வந்தான் பாருங்க என் பெரிய பிள்ளை. அப்பத்தாளை பார்க்கணும்னு பிள்ளைங்க சொல்லிச்சுமா கூட்டிகிட்டு வந்தேன். இவன் வந்து ஒரு 4வது நாள் சின்னவனு வந்தான். அட வாங்கடா சாமிகளான அத்தனை பேரையும் கூட்டிகிட்டு வந்து இந்த உட்காத்தி வச்சிருக்கேன் பாருமா. இவங்க அவ்வளோ பேரும் இன்னைக்கு இந்த படுத்த படுக்கையில் இன்னைக்கோ நாளைக்கோ நின்ன மனுஷன் இந்த என் பக்கத்தில் யாகசாலையில் உட்காந்துருக்கார். வந்தபின் காப்பது என்பதும் ஒரு வகை, வருமுன் காப்பது என்பது அதைவிட மிகப்பெரிய நிலை. அம்மாவினுடைய ஆலயம் ஏழைகளுக்கும் பழைகளுக்கும் இல்லாதவர்களுக்குமான கூடாரம், அன்புவலை கூடாரம், அருட்சரையின் பாதுகாப்பு,
ஆண்களும் பெண்களும் குழந்தைகளும் முதியவர்களும் இளைஞர்களும் நம்பிக்கையோடு தங்கள் இதயத்தில் ஏந்தி நிற்கும் அந்த அற்புத தெய்வம் அடிகளார் என்னும் அந்த அன்பு தெய்வம், பாராசக்தி என்னும் அந்த பரம்பொருள் பிரம்மம் இன்றைக்கு நம்மிடையே ஒவ்வொரு ஆன்மாவுக்குள்ளும் புகுந்து நின்று புறப்பட்டு வழிநடத்தி வலிமை சேர்க்கும் அற்புதம் நிகழ்த்தி கொண்டிருக்கிறது. என்ன தவம் யான் செய்தேன் என் தாயே, நீ